பச்சைமலை காட்டிலிருந்து வடமாநில தொழிலாளர் ஒருவருடைய குழந்தையை தூக்கிச் சென்ற சிறுத்தையின் உடல் தற்போது கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு நிகரானுடைய செய்தியாளர் சக்திவேல் விவரம் என்ன? தேவபிரியன், அதாவது வால்பாறை அருகே உள்ள பச்சைமலை எஸ்டேட் பகுதியில் தங்கி பணி செய்து வருபவர்கள் ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த மனோஜ் மோனிகா தம்பதியரின் 4 வயது ரோஷினி என்கின்ற பெண் குழந்தை வீட்டிற்கு வெளியில் நேற்று மாலை தாயுடன் விளையாடி கொண்டிருந்த போது அங்கு வனப்பகுதியை விட்டு வெளியேறி பதுங்கியிருந்த சிறுத்தை ஒன்று திடீரென சிறுமியை தன் தாய் முன் தாக்கி தேயிலை தோட்டத்துக்குள் இழுத்துச் சென்றது. இதையடுத்து வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து வனத்துறையினர் மற்றும் போலீசார் நேற்று மாலை முதலே சிறுமியை தேடி வந்த நிலையில் சிறுமி கிடைக்காததால் இன்று 2வது நாளாக இன்று காலையிலிருந்து 2 மோப்ப நாய்கள் உதவியுடனும் மேலும் ட்ரோன் கேமரா உதவியுடனும் தேடுதல் பணியில் ஈடுபட்டிருந்த நிலையில் சிறுமி ரோஷினி தற்போது வீட்டிலிருந்து சுமார் 300 மீட்டர் தூரத்தில் கால்கள் மற்றும் உடல்கள் துண்டித்து சிதறிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சிறுமியின் உடலை சிதறிய நிலையில் மீட்கப்பட்ட நிலையில் பிரேத பரிசோதனைக்காக கிடைத்த உடல்களை பாகங்களை வைத்து வால்பாறை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இதே வால்பாறை பகுதியில் வடமாநில தொழிலாளியின் 6 வயது குழந்தையை சிறுத்தை தாக்கி தேயிலை தோட்டத்திற்குள் இழுத்துச் சென்றதில் சிறுமி உயிரிழந்த நிலையில் தற்போது இன்று மீண்டும் வடமாநில தொழிலாளியின் சிறுமி ஒருவரை சிறுத்தை இழுத்துச் சென்று உயிரிழந்த சம்பவம் இப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேவப்பிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி சக்திவேல்.